சாரி டீச்சர் அனுப்பி நான் சுடிதார் தான்டா, எங்க அம்மா தான் சாரி. சரி அப்போ அத்தை டீச்சர் அனுப்பி. ஏன்னாடி என் அம்மா போட்டாங்க என்னடா அப்ப இது மட்டும் அப்பறம் தெரிஞ்சு என்ன தெரியுமா? எவன்டா அது என் பொண்ணு கிட்ட என் பொண்டாடி போட்டா கேட்டது? எவன்ல அது சொல்லாதீங்க, சொல்ல போறீங்களா இல்லையா? ஹாப்பி பொங்கல். ஓ இதுதான் பொங்கலா? எப்படி ஐயே இது என்ன கேலண்டர் பெயிண்டிங் மாதிரி இருக்கு? ஐயோ என்ன இது? வா வா இப்போ புரியுதா? இதான் கிரியேட்டிவிட்டி. எது இதுவா? சோ அடுத்த பொங்கல் நிச்சயமா ட்ரை பண்ணுங்க. நீ அம்மா பசிக்குதுமா, டின்னர் என்ன? அம்மா பொங்கல் தான் இருக்கு, சாப்பிடுறியாடா? மீ ஏம்மா ஏன் காலையில இருந்து இப்ப வரைக்கும் பொங்கலா கொடுக்குறியே? ஏன் எதுனால? ஏன் ஏம்மா ஏன்? ஆபீஸ் வேலைல ஓவர் பண்ணாலும் பொங்கல் தான் மதிய சாப்பாடு. இந்த வாரம் பொங்கல் வாரம். வீடு கட்ட தேவை செங்கல். அனைவருக்கும் ஹாப்பி பொங்கல். டேய் என்னடா டயலாக் இது? எவன் எழுதி கொடுத்தானே அது இப்படி பேசிட்டு போறான்? அப்பா நான் உங்களுக்கு சாக்லேட் பொங்கல் செஞ்சு தரட்டுமா? பெத்த பொண்ணுங்கிற பாசம் கொஞ்ச நேரம் தான், ரொம்ப பேசுன கல்ல கட்டி கிணத்துல தள்ளிடுவேன். இப்பெல்லாம் டாடி எல்லாம் இந்த மாதிரி இல்ல. லிட்டில் பிரின்ஸ் மயிலாவது அடிச்சு மண்டையில உடச்சுட்டாங்க. சாக்லேட் பொங்கல் இந்த சாக்லேட் பொங்கல் செய்யற ஐடியானா எவன்ல இவர்தான், இவருக்கு இதான் வேலை. When I asked money for Ayalan Captain Miller movie, me அப்பா. இன்னும் ஒரு மாசம் இருந்தா ஓடிடில ஃப்ரீயாவும் பார்க்கலாம்ல. பார்க்காட்டா என்ன ஆயிட குடி முடியிட போதா? கையில கஜானா காலி பண்ணி வச்சிருக்கிற. அடுத்த வேலைக்கு சோத்துக்கு வழி இருக்காம பாட்டிப்ப எதுக்கு இதை பண்ற? ஸ்டாப் படத்துக்கு போறதுக்கு காது கேட்டேன். ஓடிடில இருந்து அடுத்த வேலை சோத்துக்கு வழி இல்லாத வரைக்கும் போயிட்டாப்ல. ஒழுங்கு போய் நீ மட்டும் போயிட்டு வா. நம்ம அடுத்த வருஷம் ஒன்னா தலை பொங்கல் செலிப்ரேட் பண்ணலாம்டா. நீ விடாமுயற்சி தான் பொங்கல் ரிலீஸ் இல்லையே, அப்புறம் எப்படி? தம்பி கண்டுடா இல்ல எப்படியாக வெறி குடிச்ச தலைக்கான போறோம். பக்கத்து வீட்டு தோழி ஆன்டி அம்மா பொங்கல் கொடுத்து விட்டாங்க. மீ உங்க அப்பா கூட பொண்ணுங்களை ஒழுங்கா நம்மளால பார்க்க முடியலையே. சொல்ல கூச்சமா தான் இருக்கு. சாரி டீச்சர் கேட்க கூட ஒரு தோழி இல்ல. நீ எனக்கு ஒருத்தி கூட இல்ல ப்ரோ. உன் ஃபீலிங் வேற இல்ல, என் ஃபீலிங் வேற இல்ல, ரெண்டும் ஒண்ணுதான். பொங்கல் டீச்சர் அனுப்புங்க தோழி. அடங்கொப்பம் தாமரை மரல்ல தலைமுழுங்க. சாரி டீச்சர் கேட்டேன். தோத்துக்கிட்டே இருக்கீடா. தங்கத்தோட எல்லாம் ஒரு அளவுக்கு தான். பாத்தியா நீ கேட்டதும் பொங்கல் டீச்சர் அனுப்புது, அப்புறம் சாரி போட்டோ அனுப்புது. நீ கரெக்டா அந்த பொண்ணோட போட்டோ வேணும்னு கேட்டா அனுப்ப மாட்டேன்னு சொல்ல போகுது. தப்பு பூரா நம்ம மேல வச்சுக்கிட்டு அவரு தப்புன்னு சொல்றது தப்பு சார். நாயும் அவரு பக்கம் இருக்கு சார். நியாயம் அவன் பக்கம் இருக்கா. சாரி போட்டோ மட்டும் கேட்கறல, வேஷ்டி போட்டோ அனுப்புது. வேஷ்டி இடுப்புல நிக்காது மேடம். நாப்பா இவ்வளவு பெரிய ஆளு ஒரு வேஷ்டி கட்ட தெரியல. பழக்கம் இல்ல, வேஷ்டி கட்டுற வேலையா செய்யறோம். அது கட்டுறது மேட்ரு இல்ல, இடுப்புல நிக்கணும், அதான் மேட்ரு. சாரி டீச்சர் கூட நீங்களே வச்சுங்க, நம்மளால அந்த ரிஸ்க் எடுக்க முடியாது. நமக்கு ஜெட்டி போட்டோ பக்கத்துல பொங்க வைக்கும் போது பக்கத்துல நிக்காதீங்க. வெள்ளம்னு நினைச்சு உள்ள அள்ளி போட்டுருவாங்க. சூப்பர் ப்ரோ. எப்படி நல்லா இருக்கு. நல்லா இருக்கியா? நல்லா இருக்கு. நல்லா தானே இருக்கியா? நல்லா நல்லா இருக்கும்போது நல்லா இருக்கும்போது எதுக்கு யோசிச்சுக்கிட்டு அப்படி இனிய திருநாள் வாழ்த்துக்களா? அதை அப்படி முடியக்கூடாது. இனிய காலு. ஓகே, இனிய பொங்கல் திருநாள் வாழ்த்துக்கள். எப்பேற்பட்ட கற்பனை, என்ன ஒரு அழகு. இருந்தாலும் எனக்கு திருப்தி இல்ல, ஏதோ ஒரு குறை இருக்கு. என்னமோ ஒண்ணு குறையுது. இப்பதான் அழகா லட்சணமா இருக்கு. ஹாப்பி மாட்டு பொங்கல்டா மை குடிகார ஃப்ரெண்ட். ஒரு கவ் அதாவது ஒரு மாடு தன்னுடைய குழந்தைக்காக ஒரு தாய் வச்சிருக்கக்கூடிய ஒரு
பாலை அந்த தாய் பசுவை கட்டி போட்டு வாழை கட்டி நல்லா கறந்து பாலை வாங்கி குடிச்சிட்டு அந்த காஃபி டேலையும் பரிஸ்தாலையும் உட்காந்து ஹாப்பி மாட்டு பொங்கலோட சொல்றேன். ராவா வச்சிருப்பாங்க, ரொம்ப பேசுறான். குடிச்சதுக்கு அப்புறம் எங்க எப்படியோ போதா அவங்க சிந்தனை. அவ்வளவுதான் எடுத்து வச்சிருக்கேன். அப்புறம் பாருங்க. பாய்.